அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, பேனசோனிக் சாரு புஷ் போயிடுச்சு. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஜுகஸ்ட். இதில் ஸ்டாக் மார்க்கெட், கோடிங், டிஜிட்டல் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் அண்ட் எக்ஸட்ரா இந்த கோர்ஸ்லாம் சொல்லித்தராங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ நம்ம ஜார் எடுத்து இந்த சுற்றி பார்க்கோம், மாட்டம் கிடக்கு. இப்போ இதில் புஷத்தை மாற்றணும். இதில் செட்டாக எல்லாத்தையுமே கழட்டணும். ஃபஸ்ட்டு இந்த கப்ளரை கழட்டிக்கிடுவோம். இதை வந்து ரப்பரை கரெக்டாக கழட்டுங்க, இல்லைன்னா பிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த சாஃப்ட் ரொம்ப ஆடுது, ரொம்ப அரைச்சி போயிருக்கு எல்லாமே. இதில் சாஃப்ட் நல்லா தான் இருக்குது, புஷ்ஷு தான் ரொம்ப தேய்மானம் இருக்குது. இப்போ அந்த புஷ்ஷை மாற்றணும். அதுக்கு அந்த 4 நட்டையும் கழட்டணும். 6-7 ஸ்பானர் எடுத்துக்கிடுவோம். இதில் 7ஆம் நம்பரு இதை வச்சு கழட்டணும். 4 ஸ்க்ரூவையும் இந்த மாதிரி கழட்டி அந்த நட்டை கழட்டி ஃபுல்லாக கழட்டிட்டு எடுத்துக்கிடுவோம். எடுத்துகிட்டு இப்போது கழட்டி பார்க்கோம், கழட்ட முடியலை. அதனால் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அப்படி தென்னி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை உள்ள விட்டு அப்படி தென்னோம்னா கழண்டுரும். இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்லா அரைச்சி போயிருக்கு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது அந்த புஷ்ஷு கழட்டுற கம்பி ராடை வச்சு அதை கீழே வச்சுக்கிட்டு கரெக்டாக வச்சு அந்த புஷ்ஷை கழட்டுற கம்பியை வச்சு தட்டி கழட்டுதோம். இந்த மாதிரி கழட்டி புஷ்ஷை கழட்டிக்கிடுவோம். கழட்டிட்டு அந்த புஷ்ஷை காமிச்சு நம்ம கடைகளில் வாங்கிக்கிடணும். புஷ்ஷு கரெக்டாக உள்ள சைஸாக வாங்கிக்கிடணும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அந்த இதில் சேராது, கரெக்டாக உள்ள சைஸில் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த புஷ்ஷு கரெக்டாக சைஸில் வாங்கியாச்சு. கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, அதை அப்படியே உள்ளே இருக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு இருக்கணும். கரெக்டாக அந்த புஷ்ஷு இருக்கிற கம்பியை வச்சுக்கிட்டு சுற்றியில் வச்சு நல்லா தட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இப்போ அதில் உள்ள மேலே உள்ள பிசரப்புறம் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ அந்த சாப்பிட்டு உள்ளே போதான்னு பார்ப்போம். டைட்டாக இருக்குது. அப்போ ரைமர் போடணும். ரைமர் மேலேயும் கீழேயும் போட்டு நல்லா லூஸ் ஆக்கிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு ரைமர் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு அடுத்து திருப்பி இன்னொரு சைடும் ரைமர் போடணும். அந்த மாதிரி ரைமர் போட்டு இப்போ சாப்பிட்டா உள்ளே விட்டு பார்க்கும், ஃப்ரீயாக போகுது. இந்த மாதிரி தான் ரைமர் போடணும். ரொம்பையும் ரைமர் போட்டுறாங்க. இப்போது எல்லாத்தையும் செட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த வாசரை வச்சு மாட்டணும். வாசர் வந்து மேலே வரும். இப்போது அந்த இதில் கரெக்டாக அந்த காடிக்கு நேராக அந்த அலுமினிய பேஸை கரெக்டாக அந்த பிளாஸ்டிக்கில் வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த காடிக்கு நேராக லாக் ஆகாத மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு நல்லா தட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி தட்டிட்டு அடுத்து அந்த வாசரை வச்சு அந்த காடிக்கு நேராக அந்த கிண்ணத்தை கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு இப்போ அதுக்கு நேராக கரெக்டாக அந்த போல்ட்டை வச்சு உள்ளே வச்சு தட்டிக்கிடுவோம். இந்த மாதிரி தட்டிட்டு நட்டை போட்டு டைட் வைக்கணும். கரெக்டாக அந்த ஓட்டைக்கு நேரம் வச்சா தான் உள்ளே நட்டு கரெக்டாக செட் ஆகும். அந்த மாதிரி வச்சுட்டு நட்டை போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு நட்டை போட்டு டைட் வச்சுக்கிடுவோம். டைட் வச்சுட்டு அடுத்தாப்பில் ஆப்போசிட் ஒரு போல்ட்டை போட்டு ஆப்போசிட் சைடும் நட்டு போட்டு அடுத்தாப்பில் இன்னும் இருக்க 2 ஓட்டையிலையும் போல்ட்டை போட்டு எல்லாத்தையும் நட்டை போட்டுக்குவோம். போட்டுட்டு அடுத்து ஸ்பானர் வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா டைட் வச்சுக்கிடணும். டைட் வச்சுட்டு இப்போ சாஃப்டாக உள்ளோட்டு சுற்றி பார்க்கவும் நல்லா சுற்றுது. இப்போ கரெக்டாக உள்ள வாசர் போட்டு அந்த கப்ளரை போட்டு மாட்டிட்டோம்னா கரெக்டாக செட் ஆயிரும். இந்த மாதிரி தான் நம்ம பேனசோனிக் சாரில் புஷ்ஷை சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.